ஒரே ஆப்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சேர்த்து இனிமே எஃப்டியும் ஆட் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கு? அதுவும் பேங்க் பிரான்ச் போக தேவையில்ல, பேப்பர் ஒர்க் இல்லை, ஃபுல்லாக ஆன்லைன்லேயே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் தான் வந்திருக்கு. யார் இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க, அதாவது யார் இந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜெரோதா காயின் அப்படின்ற ஒரு ஆப் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸோடைய பிளாட்ஃபார்ம். ஸோ அவங்க இப்போ தான் வந்து இந்த ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான அப்டேட், எந்த மாதிரி எப்படி வந்து நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஸோ இது வந்து எவ்வளோ யூசேஜாக இருக்கும், எவ்வளோ பெனிஃபிட்ஸ், இதில் எதுவும் ரிஸ்க் இருக்கா அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜெரோதா காயின் இந்த ஆப் பற்றி எல்லாருக்குமே தெரியும். இது வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்ம்னு. ஸோ இந்த ஆப் தான் ஒரு பிக்கஸ்ட் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அதாவது பிக்கஸ்ட் ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன அப்படின்னா, ஸோ இந்த காயின் ஆப்லேயே இனிமே நீங்கள் எஃப்டியையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ளஸ் எஃப்டி. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு பிக் பெனிஃபிட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ ரெண்டையுமே சேர்த்து ஒரே டேஷ்போர்டில் இனிமேல் மேனேஜ் பண்ண போகிறீங்க. ஸோ இது எப்படி வேலை செய்யுது, அதாவது இந்த ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் இந்த காயின் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எஃப்டி செக்ஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த பேங்க்ல நீங்கள் எஃப்டி போகணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த பேங்க்கையும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சூஸ் பண்ணிட்டு டென்ஷரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் 6 months கட்ட போகிறீங்களா, இல்லை 1 year இல்லை எக்ஸட்ரா சம்திங் எவ்வளோ மந்த்ஸ் வந்து நீங்கள் இது பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் 5th பாயிண்ட், அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் பே பண்ண போகிறீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் கொடுத்துக்கோங்க. இப்போது எஃப்டி அக்கௌண்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. அதாவது நீங்கள் எந்த பேங்க்லேயோ எந்த பிரான்ச்சில் பண்ணணும், எஃப்டி பண்ண போகிறீங்க அப்படின்றத ஆன்லைனில் ஆப் மூலியமாகவே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட் அண்ட் வந்து ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜெரோதா காயின் ஆப்பில் எஃப்டியோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 7 to 9% வரையும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பேங்க்கை பொறுத்த வரையும் சேஞ்ச் ஆகும். ஆக்சுவலாக எந்தெந்த பேங்க்கில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து இந்த இது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு முக்கியமான விஷயம், எஃப்டி ஓப்பன் பண்ணுறப்போ கிடைக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் மெச்சூரிட்டி வரையும் லாக்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதாவது மார்க்கெட் ஃப்ளக்சுவேஷன் இம்பேக்ட் வந்து ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எந்த அளவு உண்மை அப்படின்றத நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது வந்து யுவர் சாய்ஸ். அதே மாதிரி எந்த பேங்க்லலாம் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஸ்மால் சைஸ், இப்போதைக்கு சின்ன சின்ன பேங்க்ல தான் கொண்டு வந்திருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து சூரியோதயா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு, அடுத்து உக்ராஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு. ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்மால் சின்ன பேங்க்கில் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஃபியூச்சரில் எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் எவ்வளோ சேஃப்டி அண்ட் ரிஸ்க் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஃப்டி ஜெரோதா கிடையாது. இது வந்து உங்களுடைய பேங்க்கில் தான் வந்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ண போகிறீங்க. நீங்கள் எந்த பேங்க் வேணும் அப்படின்றத நான் சூஸ் பண்ண சொன்னேன் இல்லையா. ஸோ அதனால டேரக்ட் ஜெரோதாவோடது கிடையாது. இது டேரெக்டாக உங்களோட பேங்க்லோட தான் கனெக்டில் இருக்கும். ஸோ இது வந்து 5 lakhs வரையும் டெபாசிட் இன்சூரன்ஸ் வந்து கவர் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு ஸ்மால் ஃபினான்ஸில் தான் இருக்குது அப்படின்றதுனால ரிஸ்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் கம்பேர் டு பெரிய பேங்க்ஸ். இப்போதைக்கு பெரிய பேங்க்ஸில் இதுலேயுமே வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணல. அதே மாதிரி அந்த ஆப்லேயுமே அந்த அப்ளிகேஷன்லேயுமே அந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ரிஸ்க் இருக்கலாம். ஸோ பிளைண்டாக வந்து நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரே ஆப்பில் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்குது. அதே மாதிரி ஈஸியான ஒரு ட்ராக்கிங் பண்ணலாம். நம்ம ட்ராக் பண்ணுற விஷயம் வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் குட் இன்ட்ரெஸ்ட் ரேட், அதாவது 7 to 9% சொல்கிறப்போ ஒரு குட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ ஃபுல்லி ஆன்லைன் ப்ராசஸ்னால கொஞ்சம் நம்மளுக்கு அலையிறதுக்கான சான்சஸும் வந்து கம்மியாக இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன பேங்க்ஸில் இருக்குது. இன்னும் பெரிய பேங்க்ஸோட ஆப்ஷன்ஸ்லாம் வந்து அந்த ஆப்பில் காட்டல. ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதே மாதிரி இயர்லி வித்ட்ரா பண்ணோம் அப்படின்னா அது வந்து பெனால்ட்டி கேட்குறாங்க. ஸோ அதே மாதிரி லிக்விடிட்டியுமே ரொம்ப வந்து கம்பேர் டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்போ கம்மியாக தான் இருக்குது. ட்ரேடிங் மார்ஜினும் இதுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து டிஸ்அட்வான்டேஜில் வந்து இருக்கும். அதே மாதிரி இது யாருக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னா, ரிஸ்க்கை வந்து அவாய்ட் பண்ணுறவங்களுக்கு, ரிஸ்க் வேணாம் அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ண அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதில் பண்ணலாம். அதே மாதிரி ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் வேணும்னு நினைக்கிறவங்களுமே பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக சேஃப் ஆப்ஷன் தேடுறவங்க கண்டிப்பாக வந்து இதை சூஸ் பண்ணலாம். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட சேர்த்து எப்படியும் சேர்த்து ஒரே ஆப்பில் நம்ம மேனேஜ் பண்ணுறப்போ நம்மளுக்கான டைமும் வந்து கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இதை இந்த ஆப்ஷனை வந்து இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹை ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சாலும்
இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ இதுக்கு பதிலாக இதை தேர்ந்தெடுக்கிறவங்க கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நீங்க வந்து சூஸ் பண்ணா கொஞ்சம் கரெக்டா இருக்கும். ஸோ ஜெரோதா என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட் எக்கோசிஸ்டத்தை பில்ட் பண்றதுக்காக இந்த ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாக்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளஸ் எஃப்டி இது எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆனால் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கன்வீன்ஸை மட்டும் பார்க்காம பிளைண்டாக எந்த ஒரு விஷயத்தையும் நம்பாமல் அனலைஸ் பண்ணி இது எந்த விதத்தில் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கோ, உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் கரெக்டாக இருக்குமா, உங்களுக்கு இந்த பேங்க்லாம் கரெக்டாக இருக்குமா அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஸோ ரிஸ்கையும் சேர்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து நல்லா இருக்கும். ஸோ மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.